திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருத்தலம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில். பல அதிசயங்கள் நிறைந்த புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லக்கூடிய பெருமை மிக்க தலமாக இந்த ராமேஸ்வர திருத்தலம் ராமநாத சுவாமி அமைந்திருக்கிறது. அதை பற்றி சிறு காணொளி நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிட லிங்க தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது இந்த ராமேஸ்வர திருத்தலம். வரலாற்று சிறப்புமிக்க இத்தலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை ஒரு துறவியின் பராமரிப்பில் இருந்து அதன் பின்பு இலங்கை அரசர் பராக்கிரம பாகு என்பவர் கருவறையை கட்டியுள்ளார். அதைத் தொடர்ந்து பல குறுநீல மன்னர்களால் கட்டப்பட்டதாக இந்த கோயில் கல்வெட்டுகள் கூறுகின்றன. ஸ்ரீராமன் ராவணனை வதம் செய்ததால் தனக்கேற்பட்ட பிரம்மகத்தி பாவத்தை போக்க அகத்திய முனிவரின் ஆலோசனைப்படி இத்திருத்தலத்திற்கு சீதை லக்ஷ்மணுடன் வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார். ஸ்ரீராமபிரான் சிவலிங்கத்தை வழிபாடு செய்ததால் இத்திருத்தலத்தில் உள்ள எம்பெருமானுக்கு ஸ்ரீ ராமநாத சுவாமி என்ற பெயரும் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் ஒன்று உள்ளது. அவருடைய திருநாமம் விஸ்வநாத சுவாமி. அவர் எப்படி இந்த கோயிலுக்கு வந்தார் என்பதை நாம் காண்போம். ராவணனை கொன்ற ஸ்ரீ ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட அவர் சிவபூஜை செய்ய திருக்கையிலாயத்திலிருந்து சிவலிங்கம் கொண்டு வருமாறு ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை அனுப்புகிறார். ஆஞ்சநேய பெருமானோ ஆணையை ஏற்று அவர் திருக்கையிலாயத்திற்கு புறப்பட்டு சிவலிங்கம் கொண்டு வருவதற்குள் காலதாமதம் ஆவதால் சீதாதேவி மணலாலான சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார்கள். கைலாயத்தில் இருந்து திரும்பி வந்த ஹனுமன் கோபம் கொண்டு மணலால் செய்த சிவலிங்கத்தை அகற்ற முயலவில்லை. ஹனுமனை சாந்தப்படுத்த ஸ்ரீராமர் பக்கத்தில் வந்து ஹனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இனி இதற்கே முதலிய பூஜைகள் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறார். அவரே ஸ்ரீ விஸ்வநாத மூர்த்தி ஆவார். பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரம். கோயிலின் 3ஆம் பிரகாரத்தில் 1212 தூண்கள் மிகவும் ரம்மியமாக நம் கண்களுக்கு காட்சி தருகிறது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் கோதண்டராமர் திருக்கோயில். இந்த புண்ணிய இடம் ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று லங்கையை கைப்பற்றிய பிறகு இந்த இடத்தில் ராவணனின் தம்பி விபீஷணருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடமே ஆகும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தனுஷ்கோடி அரிசல் முனை. இந்த இடத்தில் இருந்த லங்கைக்கு பாலம் அமைத்தார் ஸ்ரீ ராமபிரான். மிதக்கும் கற்கள் இந்த ராமேஸ்வரத்துல நம்ம பார்க்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா நலன் நீலன் என்ற 2 வானரங்களால் மலையை குடைந்து பாலம் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த கோயில்ல 23 தீர்த்தங்கள், அதாவது அக்னி தீர்த்தம் கடலாகவும் திருக்கோயிலுக்குள் 22 தீர்த்தங்கள் நீராடி நம் சாமி தரிசனம் செய்வது பல தோஷங்களை நிவர்த்தி செய்யும் தீர்த்தமாக கருதப்படுகிறது.